Taste the Daily. விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்றும் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சும் அரசு ஸ்டாலின் அரசு என்றும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசமாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே இந்த விவசாயியுடைய நிலைகளை பிடுங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. அதிமுக ஆட்சியில் விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். எது நல்ல அரசாங்கம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயியுடைய அரசாங்கம் எது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த தொழிலாளிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடின உழைப்பாளிகளுக்கு பசுமை வீடுகளை கொடுத்தோம். அது மட்டும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான உதவி, இன்றைக்கு அற்புதமான உதவி கிடைச்சது. அதே போல முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை அதிகமாக கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம்னா சரியான நேரத்தில் பணம் வந்து கிடைச்சது. திமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஏழை தொழிலாளிக்கு 150 நாளாக வேலை கொடுக்கும் சொன்னார். கொடுத்தாரா? கொடுத்தாருங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் புரிந்த ஏழை தொழிலாளி கூட முழுமையா பணம் கொடுக்க முடியல. மத்திய அரசாங்கத்து பழி போட்டுட்டு இருந்தாங்க. நான் மத்திய அமைச்சரை சந்தித்த பொழுது, ஏன் இப்படி தடை பண்றீங்க? 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதி ஏன் தாமதமாகுதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செய்தி, முறையாக கணக்கு கொடுக்கல, முறையா தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கல, அதில் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, அதனால நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன், அத்தனை பேர் ஏழைகள், ஏதோ அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு அவளை என்ன செய்வாங்க? அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உடனடியாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு தேவையான நிதி கிடைக்க நிதியை விடுவீங்கள் என்று சொன்ன 2999 கோடி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு நிதி கிடைச்சது. ஆக இந்த ஊழல் அரசாங்கம் அந்த சாதாரண ஏழை மக்களுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சுகின்ற அரசாங்கம் இந்த திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நினைவு கொள்ள வேண்டும்.